ஹலோ பக்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் வேண்டா இப்போ வந்துட்டா சாட்டா பேச பார்க்குறீங்க? வேறு யார்? நான் இந்த உங்கள் சின்டாஸ் பேசுகிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போட காரணம் அந்த கன்றாவி நான் தான். 1.5 மாதம் லீவ் விட்டுருந்து ஒன்றும் பிடுங்காமல் கடைசி 3 நாள் தான் புண்ணியவன் கண்ணை திறந்த மாதிரி போடலான்னு வந்துட்டு அதுக்காக மனுச்சு நீ தொடர்ந்து வீடியோ வரும். சரி காற்று போட போக மாதிரி பேசிகிட்டு இருக்காமல் காத்தாயே பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் எலெக்ஷன் அண்ட் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 7 தான். ஏப்பா நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, எப்பா நம்ம இனிமே தான் நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போக, அப்போ இல்லை ஹீரோட்ட எப்பா நம்ம ஒன்று கடைக்கு போய்ட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தா சாக்லேட் வாங்கிட்டு உட்காந்துருக்குங்க. இன்றைக்கி எல்லாமே நல்லா நடந்துச்சுல, இன்றைக்கி இதாக்கிக்கணும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு ஹீரோ சொல்ல பார்த்தா ஒரு சாக்லேட் கொண்டு போய் அந்த ஃபோட்டோட்ட வைக்கிறா. அப்படியே மாறினீங்களே, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டியில் எந்த தொல்லை இல்லாமல் ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படி கை கொடுத்துட்டு சரி நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம். அதோட நம்ம பையனோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 எடுத்து வச்சுருக்காப்புல. அதோட நம்ம கூட போட்டி போட்டவங்களோட கண்ணிக்கையும் கொஞ்சம் உத்து பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதி காமிச்சா, என்ன இந்த மூதேவி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா நம்ம இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளாம் தோக்க போகிறோமாப்பா? ஏய் அப்படிலாம் பேசாதடி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏப்பா இந்த மூதைக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கூட இருக்குன்னு யோசிக்கிறீங்க. சொல்லப்போனால் இதில் ஒரிஜினல் ஓட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இதுதான் அயன் ஓட்ஸ் அப்படின்னு சொல்ல, அயன் ஓட்ஸ்னால் அதாவது மற்றவங்கள்ட்ட இவங்க எப்போயுமே மாற மாட்டாங்க, இவங்க கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. அப்போனா என்கிட்ட அப்படியே போட்டிருக்கீங்க. ஆமாம் உங்களுக்கு உள்ளவங்க எல்லாருமே அயன் ஓட்டு தான் 600 பேர் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கீழே சரி நம்ம டோட்டல் பண்ணுவோமா மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா மிச்சம் 3000 பேர் கணக்கு வருது. இந்த 3000 பேரும் அயன் ஓட்ஸ் தான். இவங்களை நம்ம எப்படி நம்ம சைடை வளைக்க போகிறவங்க தான் மேட்ரே இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னது அதை எப்படி சாத்தியம் இவங்க 2 பேரை தாண்டி அப்படின்னு இதை கேட்க, அதுக்கு நான் வழி சொல்கிறேன் ஹீரோ வந்துருச்சு. இது 2 பேரும் ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ இல்லை நம்ம குறுக்க என்ட்ரி ஆகும்போது இந்த மூதேவி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்த, ஆமாப்பா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நீ ஜெயிப்பட என் தங்க பிள்ளை அப்படி டீச்சர் சொல்ல, சரி நம்ம இதோட இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம், அப்புறம் எல்லாரும் போய் ஒர்க் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கிறது கிளம்பி போக, அப்படி எங்கிட்ட பார்த்தா ஏமா பரவாயில்லம்மா உங்களுக்கு சமைக்கலாம் தெரிஞ்சிருக்கு நீ ஹீரோ கேட்க, ஏப்பா நான் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வாழ போகிறதே அதனால் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு திடீர்னு பார்த்தா கையை கிழிச்சிக்கிறேன். அந்த பொண்ணு திடீர்னு வாய்க்குள்ள வச்சுக்க, என்னாச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்கும் போது இப்படி ஒரு சீன் நடக்க, ஏய் என்னடி பண்ணுற, எப்பா மை லிட்டில் பிரதருக்குலாம் ரத்தப்பட்டா நான் இப்படி தான் பண்ணுவேன் அவன் சொல்ல, அவன் ஒன்று உனக்கு லிட்டில் பிரதர் இல்லை அப்படின்னு சொல்ல வந்துட்டு பத்தவனை யோசிக்கிறா. அவன் ஒன்று உனக்கு லிட்டில் பிரதர் இல்லை அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோவும் அப்படியே எப்பா அவங்களுக்கு ரத்தம் நின்றுச்சுப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு பேண்டேஜை ஒட்டிகிட்டு இருக்க. அப்படி இவன் ஹீரோ பார்த்து சிசாட்டோ அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஏப்பா இங்கே சாப்பாடு எப்படி? நார்மல். ஐயோ எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்பேல ஏப்பா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கப்பா ஆயணும் அப்படி சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இல்லைப்பா அவன் தம்பி உங்களுக்குலாம் வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படி சொல்ல, சரி அப்போனா நீங்கள் எல்லோரும் பாருங்க நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி நைட்டில் ஹீரோவும் குளிச்சுட்டு இருக்க. அப்பேல வெளியே ஒரு சவுண்டு, ஏப்பா யூகி உள்ளதே இருக்கிய? ஆமாம் நான் உள்ளே இருக்கேன், அதுக்கு என்ன இப்போ இந்த வரே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கதவை திறந்துட்டு, ஏன் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு இருக்க. ஏப்பா வந்து உட்காருறது நான் தானே, நீ ஏன் வைக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்பா நம்ம 2 சின்ன வயசில் ஒன்றா குளிச்சிருக்கவேப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறேன். உனக்கு அப்பயும் புரிய வேணாமா, அது சின்ன வயசுப்பா அப்படின்னு சொல்லி கத்த. சரி ஆமாம் நீ ஏன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, நான் ட்ரெஸ் இல்லாமல் தானே இருக்கேன், ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறேன், உனக்கு பார்க்கணும் விருப்பம் இல்லையா? என்னப்பா சொல்கிறேன், உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவன் மேலே அப்படியே தூங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கு. அப்படியே கதவுக்கு அந்த பக்கம் யூகி சென்பாய் அப்படி ஒரு கேளுக்கு, ஐயோ அந்த பண்ணாடையா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நம்மளோட பசங்க தான் நம்ம குளிக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனு ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டு இருக்க. ஐயோ இவன் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்து பார்த்தா அவளை அழக்கானோ. அங்கே போயிட்டு சோத்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே நைட் ஆனோடனே அப்படியே ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுருக்கு. நீ ஏன் போகல, நீ ஏன் ஆன்வர்சரிக்கு போகல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை நீ உங்கள் அம்மாட்டதையும் கேட்கணும், உங்கள் அம்மாவை பற்றி நீ எப்படி தப்பாக பேச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு இது 2 பேசிகிட்டு இருக்க. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அப்படியே 2 எப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா தெரியாமல் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்கள் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இடத்துல சண்டை போட்டுக்கூடாது, எங்களை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்று மன்னிக்கிறதுல கேட்க விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் நீங்கள் க்ளோஸாக தெரியுங்களே உங்களுக்கு தெரியுமா, நானும் இவனை கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது
எப்பாப்பா நீ ஒன்று தப்பால யோசிக்காதீங்க, இது அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே அவள் இங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படி இங்கிட்டு பார்த்தா ஆமாம் என்ன அலாரம் கடையை வச்சிருக்கேன், அது ஒன்றும் இல்லைப்பா நம்ம டக்குன்னு எந்திரிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்க. ஆமாம் கொஞ்சம் நேரம் செண்டு அப்போ எனக்கு தூக்கம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என் கையில் அவனுக்கு தலைவனே தர முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கை வேணாம், நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி தூங்க. அடையே பார்த்தேசியே அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் ஏம்மா எந்திரிக்கிறியாம்மா, நான் விட மாட்டேன், ஏன் ஆத்திரத்தை கூட அடக்கல, இதை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அப்படி இருந்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கல. அங்கே ஒன்றை பார்க்குறேன். எப்பா சென்ஸே நீங்கள் என்னென்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்த. எப்பா யூகி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேம்பீன் முன்னாடி வந்து எப்பா இதுக்கு மேலே நாங்கள் அலௌடு இல்லை, கேர்ள்ஸ் நீங்கள் தான் உள்ளே போய்க்கணும் அப்படின்னு சொல்ல. யார் அதை சொன்னா, நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு இப்போ நீ போய் ரூமில் போய் விடு அப்படின்னு சொல்லி கத்த. ஏப்பா கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா யூகி கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் ரூமில் கொஞ்சம் வச்சுட்டு எப்படி எடுத்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதை திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு ஆகா காஜு பையங்க ஒருத்தே வந்திருக்காரு கத்த அப்படி கூட்டமே அவனை துரத்திட்டு வருது. ஐயோ எப்படியாச்சும் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சினானவை பார்த்துட்றா. எப்பா இங்கே யாராச்சும் ஒரு காஜு பை வந்தால் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்படிலாம் யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் உங்கள் பிரம்மையாக இருந்திருக்கும், நீங்கள் போய் தூங்குங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கதவை சாத்த. அப்படியே அந்த கூட்டமும் கிளஞ்சிடுது. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அது ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அக்கா தானா, சரி அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மற்றவங்க மாதிரி இல்லை என் அக்கா கூட நீ ரொம்ப ஓவராக பழகுறிய, அது காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லைங்க அவங்க கிளப் லீடரு அதனால இருக்கும். கிளப் லீடராகவே இருந்தாலும் குடித்ததுக்கப்புறம் ஒரு பையன் அவங்களுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறான்னா காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம் நீ அக்கா கிஸ் பண்ணியிருக்கியா? உண்மையாக சொல்கிறேன். ஆமாங்க, ஆனால் அது காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாக ரொம்ப வண்டி சரக்கு அடித்து அது ஒரு போதையில் இருந்து அப்பையில தெரியாமப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இவ்வளோ கேர் பண்ணுறியே, நீ உண்மையிலே எங்கள் அக்கா மேலே கேர் பண்ணுறியா அப்படி ஒரு டவுட்டாக கேட்க. இதில் என்னக்கா ஒரு டவுட்டு அப்கோசிலி அப்படி சொல்ல. எப்பா ஆனால் இது லவ் இல்லை, நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க அப்படி சொல்ல. சரி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எங்கள் அக்காவை பார்த்துக்க ஒருத்தர் இருக்கேன்னு. சரி இப்போ நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்ல. என்னங்க சொல்கிறீங்க, நான் வெளியே போகிறேனே, வெளியே போனால் செருப்படியில் பரவாயில்லையா? ஆமாவோ சரி கொஞ்சம் நேரம் சென்று கிளம்பலாம், நீங்கள் பார்த்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்கே உட்காந்துருக்க. இவனை தான் பார்த்துட்ருக்க. அப்படியே சைடில் பார்த்தா யூகி அப்படி சொல்லி சொல்ல. இதோடையே இந்த எபிசோடு முடியல, மேலே ஒரு பொண்ணு வாரத்தை எட்டி பார்த்துட்ருக்கு. இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. இனி வரப்போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பார்த்தோட பார்த்துங்க, நேரத்தில் சாப்பிடுங்க. டாட்டா பாய்.